நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பான வழக்கின் விசாரணையானது தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் அவரது வீட்டின் அருகே உள்ள கிணற்றிலிருந்து கத்தி ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம். இந்த கிணத்துல இருந்து செல்போன் ஏதானும் கிடைக்குமா அப்படின்றதான் தேடிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில கத்தி ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தேடும் பணியானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறதா? என்ன நிலவரம் தற்போது? நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பான அந்த வழக்கு விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. அந்த தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணி தற்போது காவல்துறையினரால் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதலாக தடய அறிவியல் துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு அந்த கிணறு, அதுபோக அந்த தோட்டம், மாட்டுத்தொழு உள்ளிட்ட பகுதிகளில் அந்த சோதனையை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில அந்த கிணற்றில் தண்ணி 70 அடி கிணறுல ஒரு 25 அடிக்கு மேலாக தண்ணி இருந்தனால அதை மோட்டார் மூலம் வெளியேற்றக்கூடிய பணி நேற்று இரவு முதல்ல நடந்து வருகிறது. சுமார் 17 மணி நேரத்தை கடந்து நடந்து வரக்கூடிய நிலையில தற்போது தீயணைப்பு துறையினரும் அந்த தண்ணீரை வெளியேற்றி அந்த உள்ள தடயங்களை தேடும் பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தீயணைப்பு துறையினர் மற்றும் அந்த உள்ளூருடைய அந்த கிணறு தூர்வாரக்கூடிய ஊழியர்கள் என நிறைய அதிகமானவர் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில தற்போது அந்த கிணற்றிலிருந்து எடுத்து சேகரிக்கக்கூடிய அந்த பொருட்கள் எடுத்து பார்த்தபோது அதில் ஒரு கத்தி ஒன்று இருந்தது. அந்த கத்தியும் தற்போது காவல்துறையினரால் மீட்கப்பட்டு தடய அறிவியல் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த கிணற்றுல 5க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் அந்த தடயங்களை தேடக்கூடிய பணியில தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க தண்ணீர் ஊறிக்கொண்டிருக்கிறதுனால கூடுதல் மோட்டார் வழங்கப்பட்டு அந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணியும் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்றி ராமசுந்தரம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.